இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னால் இன்றைக்கி வந்து ஜனவரி 1 அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவேல் ஹோஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸ்டிங் வாங்குறப்ப நிறையா பேர் என்கிட்ட பர்சனலாகவும் கேட்டது, என்னால் நான் வந்து எனக்கு சீப்பஸ்ட்டாக வேணும், ஆனால் வந்து எனக்கு அப்படின்னு ஹோஸ்டிங் வாங்கணும், ஆனால் சீப்பஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னது இந்த கோவேல் ஹோஸ்டிங் தான் நான் நிறையா பேருக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஏன்னா இதான் சீப்பஸ்ட்டு ஒன் இந்தியா சர்வர் அப்படி எனக்கு தெரிஞ்சவரெலாம் இருக்குது. மேபி என்னான்னு தெரில, எனக்கு தெரிஞ்ச அளவு இந்தியா சர்வர் தான் சொல்கிறாங்க. நானும் கஸ்டமர் சப்போர்ட்டில் கூட கேட்டிருந்தேன். நானுமே இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இது மூலயமா ஒரு ஹோஸ்டிங் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி புத்தாண்டதும் அவருக்கு நம்ம வாங்கலாம். அவர் வாங்குறேன்னு சொல்லியிருந்தார். இல்லை கூட கொடுங்க ப்ரோ, நான் வாங்கித்தரேன், அதுக்கு ஒரு வீடியோ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் கோவேல் ஹோஸ்டிங்கில் வந்து 40% டிஸ்கவுண்ட் கோடு இந்த வீடியோக்கில் இருக்குது. இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருக்கேன், கோவேல் ஹோஸ்டிங் எஃப்எஸ்எல் லிங்க் கொடுத்துருக்கேன். அது கீழேயே பார்த்தீங்கன்னா ப்ரொமோ கோடும் கொடுத்துருக்கேன். இது எவ்வளோ நாளைக்கு வந்து இந்த ப்ரொமோ கோடு எடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. 40% டிஸ்கவுண்ட் கோடு இருக்குது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளாகர்லேருந்து வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை வேர்ட்பிரஸில் ஒரு புதுசாக ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் நான் எப்படி ஒரு ஹோஸ்டிங் வாங்குறது அப்படிங்கிறத நம்ம ஒரு பார்க்குறோம். ஏன்னா நான் மற்ற ஹோஸ்டிங்கில் நான் நிறையா கம்பேர் பண்ணி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், ஓல்டு வீடியோலாம் நிறையா இருக்குது. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ கொடுப்போம். அதில் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் கோவேல் ஹோஸ்டிங்லேருந்து நான் நியூ இயர் ஸ்பெஷலாக நான் கேட்டிருந்தேன் அவங்கள்ட்ட. அதனால தான் வீடியோவும் எடுக்க முடியல என்னால். ஒரு 3 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹோஸ்டிங் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஸ்டார்டட் ஹோஸ்டிங்கு. அது எந்த ஹோஸ்டிங்னா, நான் அந்த வீடியோக்கில் கொடுத்துருக்க லிங்க் இது மாதிரி வரும். நீங்கள் ஸ்டார்டட் ஹோஸ்டிங் அப்படின்னா நீங்கள் ஹோஸ்டிங் வந்துடுங்க. இந்த இடத்துல வெப் ஹோஸ்டிங் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளான் இருக்கும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார்டட் ஹோஸ்டிங் இருக்கும். 49 ரூபா பேக்க. இது 1 இயருக்கு கொடுக்குறாங்க, ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இதை வந்து நான் வந்து கிவ்அவே தான் தர போகிறேன். நான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன், ஒரு 4-5 டைம் கேட்டிருந்தேன், அவங்க தரேன்னு சொன்னாங்க. கோவேல் ஹோஸ்டிங்க்கு இதுக்கு எனக்கு என்ன இதுன்னா, நான் இப்போ ப்ரொமோஷனாக எதுவுமே கிடையாதுங்க. எனக்கு அஃபிலியேட் கமிஷன் தான். இந்த வீடியோக்கில் உள்ளது வந்து என்னோடய அஃபிலியேட் லிங்க்கு. அது மூலிமா ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும் போது, அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி அவங்கள்ட்ட கேட்பேன், இந்த மாதிரி இது கொடுங்க அது கொடுங்கன்னு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு விட்ருவேன். அதையும் நான் வச்சுக்க மாட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர் யார்ட்டாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து பிளாகர்லேருந்து எனக்கு வேர்ட்பிரஸ் கற்றுக்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பெஸ்ட்டாக இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கற்றுக்கிட்டு எல்லாம் போயினா அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பிளானு, ப்ளஸ் பிளானும், ப்ரோ பிளான்லாம் போங்க அப்படின்னு நிறையா பேருக்கு நானும் சொல்லியிருப்பேன். ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறவங்க இந்த பிளானை வாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி வெப்சைட் வச்சுருக்காரு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் ப்ளஸ் பிளான் எடுத்துங்க, 1 இயருக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் மேபி இதான் பார்த்தா எக்ஸ்ட்ரா சார்ஜ் கிடையாது. இப்போ நீங்கள் பை பண்ணையில் என்ன வாங்குறோமோ அதே தான். இப்போ ஒவ்வொரு ஹோஸ்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ப்ரைஸாக இருக்கும் அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் ரினியூவல். அந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அதனால தான் இந்த கோவேல் ஹோஸ்டிங் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுறேன். மற்ற ஹோஸ்டிங் இதுக்கும் ஸ்பீடு எப்படின்னா, ஸ்பீடு கொஞ்சம் கம்மி தான். ஒரு சில நேரத்தில் வந்து சைட்டு ஷட் டவுன் ஆகிரும். இதை நீங்கள் மென்ஷன் பண்ணி அவங்கள்ட்ட கோவேல் ஹோஸ்டிங்கில் மெசேஜ் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா, எனக்கெலாம் ரீசெண்டாக வந்து ஒரு வாரமாக 10 நாளாக எக்ஸ்ட்ரா, 15 நாளாக எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அந்த வேலிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் கூட கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் 2-3 தடவை கேட்கணும், ஒரே தடவை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா விட்டுருவாங்க. சரி வாங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஹோஸ்டிங் ஒன்று வாங்கலாம். இப்போ நான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெப்சைட் வச்சுருக்காரு. அப்படிங்கும்போது நான் ப்ளஸ் பிளான் எடுத்துங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா 125 GB கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் இருக்கும் அப்படின்றதுனால நான் பர்சனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வேறு வேர்ட்பிரஸ் ஹோஸ்டிங்கில் ப்ளஸ் பிளான் யூஸ் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணேன், எங்கே அட்வான்ஸ் பிளான் யூஸ் பண்ணேன். இதோட அது கொஞ்சம் எனக்கு பெட்டராக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. முன்னாடி நான் அது ஒரு 2 மந்த் வாங்கி ஒரு 6 மாதத்துக்கு வாங்கியிருந்தேன். நீங்கள் நான் பண்ண தவிர நீங்களும் பண்ணிடாதீங்க. 6 மாதத்துக்கு வாங்காதீங்க, கிட்டத்தட்ட வாங்கினா 1 வருஷத்துக்கு வாங்கிடுங்க, அதான் பெஸ்ட்டு. அதனால தான் நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்லியிருக்கேன். வெப் ஹோஸ்டிங் வந்துடுங்க. இல்லை நீங்கள் நான் கீழே கொடுக்குற லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னாவே ஸ்டார்டிங்காக இதான் வரும். நீங்கள் ஹோம் பேஜுக்கு போனீங்கனாலுமே இதே தான் வரும். இதில் வந்து கீழே வந்து 129 ரூபா பிளான் இருக்கும், ப்ளஸ் பிளானும் இது தேர்ந்தெடுத்துங்க. இப்போ நம்ம இதை பை பண்ணிடலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. நீங்கள் என்ன டொமைனோ அந்த டொமைன் நேமை இந்த இடத்துல போட்டுருங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன் .com .in. இந்த இடத்துல டொமைன் நேமு, இந்த இடத்துல .com .in இதெல்லாம் கொடுத்துருங்க, யூஸ் கொடுத்துருங்க. ஆல்ரெடி டொமைன் வச்சுருக்கனால. இல்லை நீங்கள் இங்கேயே டொமைன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டாம். நான் என்ன பொறுத்தளவு நான் டொமைன் எவ்வளோ சீப்பஸ்ட்டாக வாங்குறேன்னு சொல்லி கூட வீடியோ போட்டுருங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் 1 இயருக்கு வாங்கல இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஆனுவல் பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
1548 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி வந்து $278.64 மொத்தம் 1826.64 வருது. இதை வந்து நம்ம ஆனுவலில் கொடுத்துடலாம். ஒரு வருஷத்துக்கு வாங்க, நான் பண்ண தவிர நீங்களும் திருப்பி பண்ணிடாதீங்க. ஏன்னா டிஸ்கவுண்ட்லாம் வந்து ஒரு 1 இயர் வாங்கல மட்டும்தான் கிடைக்கும். அப்படிங்கும்போது 1 இயர் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அது ஆனுவல் பிளான்லேயே இருக்குது. ரைட் விட்டுருவோம். ஒருவேளை உங்களுக்கு வேறு பிளானில் இருந்துச்சுன்னா ஆனுவல் பிளானில் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் சூஸ் பண்ணிட்டோம், 1 இயருக்கு சூஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். அது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமெயில் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரோமோ கோடு, இந்த ப்ரோமோ கோடை வந்து நம்ம டைப் பண்ணிடலாம். இந்த ப்ரோமோ கோடு தான் இந்த வீடியோக்குலேயும் கொடுத்துருக்கேன் நான். அது மாதிரி ப்ரோமோ கோடை டைப் பண்ணிடலாம். ப்ரோமோ கோடை என்ட்ரு பண்ணிட்டேன். இது எவ்வளோ நாள் வேலிட்டி இருக்குன்னு தெரில, நீங்கள் எதனா பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோமோ கோடை நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். இதை யூஸ் பண்ணிங்க. அஃபிலியேட் லிங்க்கே யூஸ் பண்ணிங்க. இந்த ப்ரோமோ கோடை 40% யூஸ் பண்ணிக்கோங்க. சாதாரண நாளில் இது 20% தான் தருவாங்க. நியூ இயர் ஆஃபருங்கிறதுனால வந்து நம்மளுக்கு 40% கொடுத்துருவாங்க. இதை அப்ளை கொடுத்துருவோம். இப்போ வந்து நம்ம 1100 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். 40% டிஸ்கவுண்ட் கூட போக. இதுக்கு முன்னாடி ஒரு பிளான் சொல்லியிருந்தேன்ல, அதுவுமே சேம் இதே இதாக வரும். ஒரு $100 வித்தியாசம் வரும். ஏன் அதனால தான் நான் உங்களுக்கு இதை எடுக்க சொன்னேன். இப்போ வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்க. ப்ரோமோ கோடு போட்டதுக்கப்புறம் இந்த ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து அது யூஸ் பண்ணாதீங்க. வேறு ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த ஆல்ரெடி வந்து இமெயில் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல உங்களோட நேம் டைப் பண்ணிடுங்க. இப்போ எந்த இமெயிலையோ அந்த இமெயிலையே நீங்கள் கொடுத்துருங்க. நான் வந்து இமெயிலையே கொடுத்துட்றேன். இப்போ இமெயில் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்கள் காண்டாக்ட் நம்பரு எல்லாம் கொடுத்துருங்க. நான் வந்து ப்ரைவேசி காரணமாக அவர் நம்பரை வந்து நான் வந்து ஒரு சில பிளர்லாம் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் ஆர்டரை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். நான் வந்து கம்ப்ளீட் ஆர்டர் கொடுத்துருவோம். நம்ம டீட்டெயிலாம் கொடுத்துட்டேன். நோ தேங்க்யூ கொடுத்துருங்க. ஒருவேளை நீங்கள் எங்கேயாவது விட்டுருக்கீங்களான்னு பார்த்துங்க. இப்போ பே பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ கிளிக் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம கிளிக் பண்ணிடலாம். இப்போ கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பேமெண்ட் மெத்தட் கேட்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருந்தால் நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. ஒரு சில நேரத்தில் வந்து ஆஃபர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். இப்போ இதில் வந்து கொடுத்துருக்காங்க வின் கூப்பன், இது மாதிரிலாம். இதெல்லாம் கூப்பன் தான். இதுக்கு கேஷ்பேக் வருமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. 24 மணி நேரத்தில் வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்க. நானும் நிறைய மாதிரி செக் பண்ணி பார்த்துருக்கேன். அது மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு மேபி கேஷ்பேக் கிடச்சிதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதே கூட, ஏன்னா நம்ம வேறையில் இருக்கான்னு பார்த்தா வேறையில் மொபிக்விக்லாம் வேஸ்ட்டு. அது நான் வந்து ஒரு நேரம் அதை யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணல. இப்போ வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, ஏன்னா ஒரு சின்ன கேஷ்பேக் கிடச்சாலும் அதுவுமே பெஸ்ட்டு தான். இப்போ இந்த கேஷ்பேக்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த கேஷ்பேக் வராது. அதே இந்த கேஷ்பேக் எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னா, மறுபடியும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மேலேயே இருக்குது. ரிமூவ் பண்ணிவிட்டு கூட மறுபடியும் ஆட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே பாருங்க 150 இந்த காயின்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது இப்போ அமேசான்லேயே இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி இதில் தான் கொண்டு வருவாங்க, இப்போ இதில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி கொடுக்குவாங்களா? ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கூட கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சரி, ஏதோ ஒன்று கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நீங்கள் சொன்னால் இதே கொடுத்துக்கிறேன். இல்லை கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை கூட கார்டை கூட நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துருவோம். இல்லை அதர் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதர் ஆப்ஷன்ஸுக்கு போயிடலாம். இப்போ நம்ம ஏன்னா நீங்கள் அமேசானை யூஸ் பண்ணீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அந்த கிஃப்ட் கார்டை யூஸ் பண்ணீங்க பார்த்தீங்களா, இதை நீங்கள் யூஸ் பண்ணையில் நீங்கள் கண்டிப்பாக அதை தான் பண்ணணும். இப்போ அமேசானை வச்சு தான் நம்ம பண்ணணும். இப்போ அமேசான் பே
யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ அமேசான் பேக்கு ஒரு லிங்க் போகும். இப்போ இதில் வந்து பேக் வந்துடுவோம். ஏன்னா நம்ம அமேசான் பே வந்து யூஸ் பண்ணல. ஏன்னா இது வந்து நம்மளோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்கு. பட் இது வந்து சப்ஸ்கிரைபருக்கு ஓப்பன் பண்ணணும். நமக்கு வந்து கூகுள் பே கொடுத்துருக்கேன். கூகுள் பேயில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. பே பண்ணிடலாம். உங்களுடைய இது ஆஃபர் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பே பண்ணிட்டேன் கூகுள் பேயில். எனக்கு இங்கேயுமே வந்துருச்சு. இப்போ அகைன் இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு ஐடி கொடுத்துட்டாங்க, ஆர்டர் கன்ஃபர்மேஷன் ஐடி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டினியூ கொடுத்துருவோம். ஏன்னா ஒரு சில நேரத்தில் ரீடைரக்ட் ஆகும், இல்லாட்டி ஆகாது அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருங்க. இந்த ட்ரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் ஐடி வந்து நீங்கள் ஒரு எடுத்து வச்சுங்க. அது பெஸ்ட்டு. இந்த பாருங்கள், இந்த இடத்துல வந்து பெண்டிங்னு சொல்லி இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பே பண்ணது இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் 2-3 இது சேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்களா? அப்போ பேக்கில் வரும்போது கொஞ்சம் பேமெண்ட் இதில் தான் இருந்துச்சு. அதனால் நீங்கள் அது மாதிரி பண்ணிடாதீங்க. யூபிஐ ஐடியோ இல்லை ஏதோ கார்டை கொடுத்து உடனே பே பண்ணிடுங்க. இப்போ நம்ம பே பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில் வந்துருச்சு. இதில் பெய்டுன்னு ஒரு சைடில் இருக்குது பாருங்கள், க்ரீன் கலரில். நீங்கள் ஒரு பேமெண்ட் ஃபெயிலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பெய்டுன்னு வராது. கரெக்டாக பார்த்து பை பண்ணிக்கோங்க. இந்த 40% டிஸ்கவுண்டோட விட்டுறாதீங்க. அவ்வளோதான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நியூ இயர் எதுமா இது போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிளாகரில் ஃப்ரீயாக நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா பிளாகரில் ஸ்டார்டிங் கற்றுக்கிறவங்க மட்டும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பிளாகரில் கற்றுக்குங்க. அல்லது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி போனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ப்ரோ என்கிட்ட காசு இருக்குது, ஒரு 1000 ரூபா எனக்கு ஹோஸ்டிங் ஒரு இத்தனை போனால் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க ஸ்டார்டிங்காக ஒரு இது மாதிரி ஒரு ஹோஸ்டிங் வாங்கிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ 1100 ரூபாயில் நம்ம ஒரு 10 வெப்சைட் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹோஸ்டிங் வாங்கியிருக்கோம். வாங்கையிலே கொஞ்சம் இப்படி பெட்டராக வாங்கிடுங்க. அது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணையில் ரினிவல் காசு கொஞ்சம் கூட போவோம். ஆனால் இதில் வந்து ரினிவல் சார்ஜ் நம்ம இப்போ பண்ணுறப்ப நம்ம இப்போ 1 இயருக்கு வந்து 1100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அப்படிங்கும்போது செகண்ட் இயருக்கு நீங்கள் வந்து 1900 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் அடுத்த வருஷம். ஏன்னா இப்போ நம்ம 40% டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணோம். அதனால் இது ஃபஸ்ட் இயர் மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும், நெக்ஸ்ட் இயர் கிளைம் பண்ண முடியாது. அதனால தான் நான் உங்களை சொல்லியிருந்தேன் வாங்கும்போதே ஒரு வருஷத்துக்கு வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.